முட்டை பிடிக்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க, தோசை பிடிக்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம நிறைய டைம் முட்டை தோசை செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஸோ ஒரு டைம் முட்டை தோசையே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப மெல்லிஸாக ஊற்றாமல் கொஞ்சம் கனமாக, ரொம்பவும் குண்டாக இல்லை, ஓரளவுக்கு கனமாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது மேலே ஒரு முட்டையை உடச்சி விட்டு முட்டை எல்லா தோசையோட எல்லா இடமும் நல்லா பரவுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே கை நிறைய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது மேலே இப்போ நம்ம வீட்டில் அரைச்சா இட்லி பொடி இருக்கும் இல்லையா, அதை நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமுமே இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே நிறைய எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பெரட்டி போட்டு அந்த முட்டை வெங்காயம் எல்லாமே ஒன்றா ஒட்டுற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ எடுக்கும்போது உதிரியாக கொட்டாமல் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா 2 சைடும் நல்லா குக் ஆகிடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா பெரட்டி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. இது கூட தேங்காய் சட்னி, நல்லா கெட்டியாக இருக்கிற தேங்காய் சட்னி இல்லை புதினா சட்னி, அந்த மாதிரி எது கூட வேணாலும் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.